இன்னைக்கு நான் செய்ய போறது வாழை இலையை வச்சு ஒரு அல்வா. வாழை இலை இதை பொடி பொடியா அரிஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு அரைச்சு அந்த சாறு எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த அரைச்சு வடிகட்டி எடுத்த சாறு. இதுக்கு தேவையானது வெல்லம். நான் வெல்லத்தை பாகு மாதிரி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன். நெய் தோருக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர், கோதுமை மாவு, மைதா மாவு மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச உடனே இதுல வெல்லத்தை போடணும். வெல்லம் போட்டு நல்லா கொதிச்ச உடனே இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். கரைச்சி வச்ச மாவை அது அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படியே இது பண்ணிட்டு வரும். வரிசையா அப்படியே இதுல ஒட்டாம ஒரு வானலியில கடைசியில நெய் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா நெய் போடணும். இப்ப நல்லா கொதிக்கிறது. இப்ப இந்த வெல்லம் வடிகட்டிய வெள்ளை கரைசல் வெள்ளத்துல மண் இருக்கிறதுனால நான் வடிகட்டி கொஞ்சம் பாகுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கொதிக்கும் போது இந்த மாவு கரைச்சல், இந்த மாவு கரைச்சி வச்சதை ஊற்றி கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு, கோதுமை மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்ச உடனே சிம்மில் வச்சிடலாம். அல்வா பதம் கடைசியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டும்.
டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு அல்வா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.